ஒரு 18 வருடத்துக்கு முன்பாக நல்ல ஆராதனை சாத்தூர் சபைக்கே போகும்போது அப்ப ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா பயங்கரமான ஆராதனை. கிட்டத்தட்ட ஒரு சகோதரி மட்டும் வெளியே நான் போய் பக்கத்துல கேட்டேன், நீங்க ஏன் எல்லாரும் வாழை கண்களை மூடுகிற பொழுது நீங்க ஏன் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஏன் பார்க்கறதுன்னு நான் கேட்டேன். அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தேன். அவங்க கடைசியில் சொன்னாங்க, எனக்கு கண்ணை மூடுனா பயமா சொல்றாங்க, கண்ணை மூடுனா பயமா இருக்கு. இன்னைக்கு சொன்னேன், கர்த்தர் ஒரு பயத்தை நீக்குவா. அவருடைய சிந்தனையெல்லாம் நமக்குள்ள வந்துடும். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நம்ம கண்டம் தான் அவர் போயிடுவார். அல்லேலூயா. அவர் என்னை காணணும், என்னை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு நீண்ட நாள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பார். நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் சகோதரியை நான் பேசுறேன். உடனே சரி, இன்னைக்கு நான் பொருந்தனை பண்றேன், நான் கண்களை கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நான் அப்பாட்ட மட்டும்தான் பேசுவேன். அல்லேலூயா சொன்னாங்க, நான் ஆலயத்தில் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் தான் பேசுறேன். பொருந்தனவங்க அவங்களுக்கு நீண்ட நாள் அவங்க ட்ரெஸ் வச்சிருந்தாங்க. அந்த காரியத்துக்கு அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றினார். இன்னைக்கு அவர் ஜெயமாக ஆலயத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கலரப்பாக கத்த நம்ம வரவில்லை, கத்த நிறுவனத்தை பார்க்க சிறு பிள்ளைகளுடைய ஆராதனை கர்த்தர் அளிக்கிறார். பாடகர்களுடைய வாயிலை துணி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் கருவிலை உருவாக்குற தேவன் அல்லவா? சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கருவிலை அவர் கண்ட தேவன். ஆமென். புரிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே அப்பா எனக்கு பாட பகுதியை அங்கீகரிச்சு பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசினீங்க, என்னோட நீங்க உறவாடுங்க. உங்களுடைய வெற்றிய சத்தத்தை நான் கேட்கத்தக்கதாக இப்பொழுது செவிகளை விருக்க செய்தேன். ஆமென். எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம மேல் அன்பு செலுத்துகிற தேவன் அல்லவா? என்னை அரவணைக்கிற தேவன் அல்லவா? என்னை விலகுவதில்லை, என்னை கைவிடுவதுமே இல்லை. அல்லேலூயா. நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஐயா. நீங்க